ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது இன்றைக்கி குருவார திருமஞ்சன சேவை பூஜை. இந்த பூஜை எனக்கு எங்கள் மாமாவும் என்னோடய சிஸ்டரும் இந்த கோவிலில் மெம்பராக இருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு நிறைய டைம் ஷேர் பண்ணுவாங்க. நம்ம சேனல் வச்சுருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது நம்ம இந்த கோவிலுடைய ஒரு சின்ன ஒரு வரலாறு மாதிரி பார்க்கலாமா? ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோவில் மாதிரியே இந்த கோவிலுடைய விமானம் அமைஞ்சிருக்கிறது தான் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் ஸ்ரீ ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமிகள் 12 அடியில் பிரம்மாண்டமாக இங்கே பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இந்த கோவிலில் 1996 ஃபர்ஸ்ட்டு கும்பாபிஷேகம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2008 செகண்ட் கும்பாபிஷேகம் செஞ்சாங்க. 1996 கும்பாபிஷேகம் செஞ்சதுலாம் எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கோம் அடிக்கடி. ஏன்னா தாத்தா ஊர் வந்தவாசின்றதுனால. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் தேர்டு கும்பாபிஷேகம் 2020 செஞ்சுருக்காங்க. இதில் பாண்டுரங்க சுவாமிகளும் ரகுமாயி தாயாரும் ரொம்ப சிறப்பு. இந்த கோவிலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அலங்காரம் பண்ணுவாங்க, பக்தர்களுக்கு காட்சி தருவாங்க. ரொம்ப சிறப்பாக தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாள் அன்று பாண்டுரங்க சுவாமிகள் 10,008 பழங்கள் குருவாயூரப்பர் அலங்காரம் செஞ்சு ரொம்ப அழகாக காட்சி தருவாங்க. கண்ணன் அவதார தினமாக கோகுலாஷ்டமி அன்னைக்கு வேணுகோபாலன் அலங்காரம் பக்தர்களுக்கு காட்சி தருவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் பின்னை மரக்கண்ணன் அலங்காரம், காளிங்க நத்தன அலங்காரம், கோவர்த்தனகிரி தாரி அலங்காரம், சந்தனக்காப்பு அலங்காரம், இந்த மாதிரி 7 நாளும் பாகவத சப்தாகம் செய்யப்பட்டு 7 விதமான அலங்காரத்தில் திவ்ய தரிசனம் தராங்க. புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி ஏழுமலையான் போலவே பத்மாவதி கோலமும் திவ்ய தம்பதியாக பக்தர்களுக்கு நல்லா ஒரு அலங்காரமாக காட்சி தருவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய ஏகாதசி டைமில், ஆஷாட ஏகாதசி டைம்லலாம் அன்னதானம்லாம் நடக்கும். ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் நீங்கள் ஒரு வாட்டி போய்